காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அடையாளத்தை கண்டு, அற்புதத்தை கண்டு, வல்லமையை கண்டு, புதுமையை கண்டு ஆண்டவரை நம்புவதை விட அவர் வார்த்தை ஏற்று நம்புகிறார்களே, அவர்கள்தான் காணாமல் நம்புவர். அவர் படிப்பினையை, போதனையை, அவர் வார்த்தையை, அவர் நற்செய்தியை கேட்டு நம்புகிறார்களே கடவுளை, அவர்கள்தான் காணாமல் நம்புவார்கள். தோமாவுக்கு, புனித தோமாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. கண்டு விசுவசிப்பனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன். பார்த்து நம்புவதை விட பார்க்காமல் நம்புவன் பேறு பெற்றவன். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும். அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்களாய் மாறுவோம். ஆகவே தான் அங்கே மரியாளை குறித்து, லாசரு சகோதரி மரிய மார்த்தாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மார்த்தாளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 11:40, மார்த்தாள், நீ நம்பினால், நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கடவுளுடைய மகிமை நம் வாழ்வில் காண, பிறர் வாழ்வில் காணும்படியான நிலையை உண்டாக்க நாம் காணாமலே இறைவார்த்தை உதவியோடு ஆண்டவரை நம்புவோம், விசுவசிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.